ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரோடு ஓரமாக இருக்கிற பழக்கடையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ரோட் சைடில் நிறைய சின்ன சின்ன பழக்கடைங்க அதிகமாக இருக்குது. சில பேருக்கு கடை போட காசு கூட இல்லாமல் மேலே தாட்டு பையை போட்டுட்டு கீழே தள்ளு வண்டியில் பழத்தை வச்சுட்டு இருக்கிறத நிறைய பார்த்துருப்போம். இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் அவங்கக்கிட்ட இருக்கிற பழத்தை தயவு செஞ்சு நம்ம வாங்க ட்ரை பண்ணலாமே. எல்லாம் பெரிய கடையை தான் பார்த்து போகிறோம். இவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு மேலே இவங்ககிட்ட இருக்கிற பழமெல்லாம் 2 நாளைக்கு மேலே தாங்கவே தாங்காது. பாவங்க, இவங்களும் காசு கொடுத்து தான் அந்த பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம கேட்டால் கொஞ்சம் கம்மி விலைக்கும் தருவாங்க. ஆனால் நாம் தான் வாங்கிறதே கிடையாது. பெரிய கடையில் பழத்தை பழுக்க வைக்க ஒரு கெமிக்கல், அது கெட்டு போகாமல் இருக்க இன்னொரு கெமிக்கல், அதுக்கு மேலே உட்காராமல் இருக்க அதுக்கும் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லுவாங்க. இதே சின்ன கடையில் பேரம் பேசி வாங்குகிற நாம் பெரிய கடையில் மட்டும் அவங்க சொல்கிற விலையே கரெக்டாக நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் வாங்கிறது பழம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்த்துக்கு நோயும் சேர்த்து தான் நம்ம வாங்கிட்டே வரோம். நிறைய பேர் ரோட் சைடு பழக்கடையில் இருக்குன்ட்டு நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன்ட்டு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. இனிப்பு இருக்கிறனால தாங்க வருது. இதே பெரிய பெரிய ஃப்ரூட் ஸ்டாலில் மட்டும் ஏன் வரதில்லைன்ட்டு கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் தாங்க அதுக்கு காரணமே. நாம் சின்ன கடையில் வாங்குகிற பழம் சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. ஆனால் பெரிய ஷாப்பில் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. சீக்கிரம் கெட்டு போனால் தாங்க அது நல்ல பழமாகவே இருக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு கடை எங்கே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இடத்த பார்த்து வாங்காதீங்க. நம்ம ஹெல்த்துக்கு எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்குன்ட்டு யோசித்து பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நானும் என் சிஸ்டரும் 2 டேஸ்க்கு முன்னாடி வெளியில் போயிருந்தோம். பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பூக்கடை இருந்துச்சுங்க. அந்த பூக்கடைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. வெயிலுக்கு பூ கொஞ்சம் வாடிட்ட மாதிரி இருந்துச்சு. பூ வாங்க வந்தவங்களும் எனக்கு 2 முழம் வேணும் எவ்வளோன்ட்டு கேட்டுட்டாங்க. அந்த பாட்டியும் கட் பண்ணி கையில் கொடுக்குற நேரத்தில் அந்த பூவை பார்த்துட்டு, இல்லை எனக்கு இந்த பூவெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் எப்படி தான் விற்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே அந்த பாட்டியோட மூஞ்சி உண்மையிலேயே ரொம்பவே வாடி போச்சுங்க. எனக்கு அந்த இடத்துல பார்க்கவே ரொம்பவே பாவமாகிடுச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகும் அந்த பாட்டி அந்த பூ மேலே தண்ணியை தெளிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி கடையில் எதுவும் வாங்குறனா கூட பரவாயில்லைங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் தயவு செஞ்சு இறக்கி வச்சு பேசாதீங்க. அந்த இடத்துல நாம் இருந்து நம்மளை இன்னொருத்தரை நம்ம வச்சுருக்க பொருளை குறைவாக சொன்னால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனசு வலிக்கும்ன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கேர்ள்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.